அடடா கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம். வேலை முடிஞ்சது. இனிதான் நம்ம விளையாட்டு ஆரம்பம். இப்போ என்ன பண்றது? அடடா முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டோமே. சுவையான ஹனி அந்த காரணியோட ஃபேவரட். இதை மட்டும் பார்த்தாங்க ஓடியாந்து விழுந்துருவாங்க. 1 2 3 2 2 3 3 4 5 அண்ணா ஏன்டா காலையிலே எழுப்பி விட்டு? காலையில எழுந்திருச்சு உடல் பயிற்சி எல்லாம் பண்ணி நாம தெம்பா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய் தூக்கு மூஞ்சி, நீ வேலைக்கே ஆக மாட்டடா. நீ இங்க இருந்து போயிடு, இல்லனா தெளிவா என் பின்னாடி வா. டேய் அண்ணா எங்கடா போயிட்டு இருடா பாரு. இங்க பாரு தம்பி, உனக்கு சாப்பாடு வேணும்னா வேகமா வா. காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கும் காட்டுவாசிகளே, உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தயாரா இருக்கு. இதுதான் லேபரேட் அட்வென்ச்சர். இன்னைக்கு தான் நம்ம காட்டுல திறக்க போறோம். முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நல்லா கேட்டீங்கல்ல, காசே தர வேணாம், ஃப்ரீயா வந்து போலாம். என்ன இது நல்லா இருக்கே. அது சரி, ஆனா நேத்து இது இங்க இல்லையே. இத பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இல்ல. லாகர் விக்கா. முதல்ல யாரு வரீங்களோ அவங்களுக்கு இலவசம். ஹலோடா கரண்ட் பசங்களா, இந்த இடத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இப்படி கத்திக்கிட்டு இருக்க? சரி விடுங்கடா, நீ இதுக்குள்ள போய் என்ஜாய் பண்ணலாம்லப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட பர்சனல் டூர் கைடா நானே இருக்கேன். இது எவ்வளவு ஃபன்னா இருக்குன்னு தெரியுமா? ஆனா வாங்க தம்பிகளா வாங்க. இருங்கடா நின்னுக்கிறேன். இந்த லேபரேட் அட்வென்ச்சரை நான் உங்களுக்கு புதுசா அறிமுகப்படுத்துறேன். இது அற்புதமா இருக்கும்டா. உள்ள போனீங்கன்னா செம சந்தோஷமாயிடுவீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு செம ஃபேண்டாஸ்டிக்கா சூப்பரா இருக்கும்டா. ஒருவேளை நம்ம இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டே என்னடா பண்றது? கவலையே படாதீங்கடா, உங்களுக்கு நான் வழி காட்டுறேன். அது கூடவே உங்களுக்கு பரிசா தேன் கூட கிடைக்கும். என்ன தேன் கிடைக்குமாடா? சரியா சொல்லடா கண்ணா, நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. சீக்கிரமா வாங்கடா போலாம். டேய் அண்ணா வாடா போலாம். கொஞ்சம் இரு தம்பி, எனக்கு இவன் மேல நம்பிக்கையே இல்ல. அதோட எனக்கு என்னமோ தப்பா தோணுது பிராமல். நீ எப்பயும் இப்படிதான்டா, வாடா போலாம். என்னையா பண்றீங்க நீங்க? சீக்கிரம் வாங்க. நேரம் போச்சுன்னா அப்புறம் தேனும் காணாம போயிடும். ஓ மீனா சூப்பர். பிராமல் நில்லு. வாடா அண்ணா, வா போய் தேன் குடிக்கலாம். ரொம்ப சுவையா டேஸ்டா சூப்பரா இருக்கும். என் பின்னாடியே வாங்கடா. இந்த கூலான அட்வென்ச்சருக்கு 2 பேரும் தயாரா இருக்குடா. டேய் அண்ணா அங்க போறா, அங்க போறா. இந்த பக்கம் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்த மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கு. டேய் அண்ணா இந்த பக்கம் போலாம்டா. அப்படியே. ஏய் இங்க வாங்கடா இங்க. சரிப்பா. நான் தானடா உங்க டூர் கைடு. அப்படினா ஏன் பின்னாடியே வாங்கடா. அட சீக்கிரம் வாங்கடா. டேய் அண்ணா டூர் கைடுனா என்னன்னு தெரியுமாடா? யாருக்கு தெரியும்? வாங்கடா வாங்கடா, நம்ம கிட்ட வந்தாச்சுடா. நாம இந்த வழியா போனோம்னா இப்படியே நேரா போய் 3 வாட்டி திரும்பினோம்னா அங்க போயிடலாம். லெஃப்ட் சைடுக்கு போனா ஸ்விமிங் பூல், அப்புறம் ரைட் சைடுல போனா ஷாப்பிங் மால். அதெல்லாம் கண்டிப்பா நம்ம நேரா தான் போணும். நீ போ நாங்க வரோம். விளையாடுறது நிறுத்துறீங்களாடா? இங்க நான் தான்டா டூர் கைடு. அதனால நான் சொல்றதாண்டா நீங்க கேட்கணும். முடியாதுடா. நாங்க எங்க இஷ்டப்படி தான் இருப்போம். ஆமா அப்படிதான் இருப்போம். அப்படியாடா? சரி ஓகேப்பா. டூர் குரூப்ல இருந்து தனியா போறதா இருந்தா போங்க. நான் உங்களை தடுக்கவே மாட்டேன்டா. ஆனா தொலைஞ்சு போயிட்டா என்ன குத்த சொல்லக்கூடாது. அட்டகாசம். நாம ஃப்ரீ ஆயிட்டோம். சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம்டா. ஜாலியா இருக்குல்ல? ஆமா தம்பி, வா போலாம். 2 பேரும் முட்டா பசங்க. கூடிய சீக்கிரமே நம்ம விரிச்ச வலையில விழ போறாங்க. நாம பார்த்து சிரிக்க போறோம். இப்போ இந்த விக்க நம்ம விரட்டி விட்டதுனால நம்ம இஷ்டப்படி இங்க இருக்கலாம்ப்பா. அப்ப சீக்கிரமா அந்த தேன் எடுத்துக்கலாம்டா. ஏய் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் உனக்கு தேனு தான். அடடா உன்னை மிஸ் பண்ணிட்டனே. இன்னைக்கு பார்த்து விக்க கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிட்டான்ல.
பிராமல் டேய் அண்ணா காப்பாத்து. நீ பிராமல் ஒன்னும் ஆகல. டேய் அண்ணா என்ன காப்பாத்துடா. டேய் தம்பி இருடா, பயங்கர வெயிட்டா இருக்க. நல்ல வேளை வயிறு பெருசா இருந்ததுனால விழல. அதான் ஊருக்கே தெரியுமே. அப்பவே நினைச்சேன் விக்கி என்ன ஓவரா சிரிக்கிறானே, குழி வெட்டி வச்சிருக்கானா. சத்தத்தை கேட்டா பிராபிள் கீழே விழுந்த மாதிரில இருக்கு. பரவாயில்ல, வச்ச விதை நல்லா விளைஞ்சிருக்கு. இனி இந்த இடத்தை விட்டு அவங்களால வரவே முடியாது. இப்ப நாம போயிட்டு காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டி நிம்மதியா கூறு போடலாமையா. சரி நம்ம போவோம். இந்த பக்கமா? அவன் அங்க இருக்கான், நான் அவனை பாத்துக்கிறேன். பிராமல் போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஓ, அந்த கரடிகளுக்கு நாம செட் பண்ண டிராப் இதானே? நான் இந்த விஷயத்தை சத்தம் போட்டு சொல்லிட்டேனா? பரவாயில்ல, கேட்கதான் இங்க யாரும் இல்லையே. டிராப்பா? இல்ல தம்பி, ஜாக்கிரதை. இங்க ஒரு டிராப் இருக்கு, என் கூடவே வா. இப்ப மேப்ப பாப்போம். இதுல ரைட்ல போகணும், அப்புறம் லெஃப்ட், அப்புறம் இங்கிட்டு போகணும், அப்புறம் வெளியே போயிடுவோம். உன் புத்திசாலி தானே உச்சத்துக்கு போயிடுச்சுடா, உனக்கு சுத்தி போடணும். அந்த மேப்ப பத்தியாடா? அதை வச்சுதான் அவன் வெளியில போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் நல்ல ஐடியா தான் பிராம்பல். அப்படியே செஞ்சிருவோம். எங்கன்னு பாப்போமா? அந்த பக்கம். என்னடா முட்டு சந்து? ஆனா இது இங்க இல்லையே. அப்படியே நேரா போகணும். திரும்பவும் முட்டு சந்தா. ஆனா மேப்ல இருக்க மாதிரி தானே நம்ம வந்தோம். ஒருவேளை மேப்பை வரையும் போது தப்பா ஏதாவது பண்ணிருப்போமோ? ஒன்னும் புரியலையே. ஓகேடா, இப்ப நேரா போய் அப்புறம் லெஃப்ட்ல போகணுமா? அதுக்கப்புறமா நேரா போகணும். சரி, இப்போ இங்க வந்து ரைட்ல போகணுமா? முட்டு சந்து. மறுபடியும் ரைட்ல போகணும். அட என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தேவைப்படும் போது புத்திசாலி தானே காணாம போயிடும். என்னடா இது, நாம உருவாக்குனது நமக்கே குழப்புது. எப்படி? அந்த பக்கம். என்னடா விளையாடுறீங்களா? எல்லா வழியும் பிளாக் ஆயிருக்கு. இங்கிட்டு முட்டு சந்து, அப்புறம் இங்கிட்டும் தான், இங்கேயும் முட்டு சந்தா. அச்சோ, ஏன்டா எல்லா சந்தும் முட்டு சந்தாவே இருக்கு? வாசமா இங்க வந்து சிக்கிக்கிட்டோமே. எல்லா வழியையும் பார்த்தாச்சு, ஒரே அடியா இங்க மாட்டிக்கிட்டோம் போலியே. வயிறு வேற பசி கிள்ளுதே. அது என்ன? ஆகா, நம்ம தேடு நல்ல சுவையா இருக்க தேனு. இதோ வரடா செல்லம், உன்னை பார்த்தது மாமா வாயில எச்சு ஊறுது. ஒரு வழியா இதாவது கிடைச்சதே. சுவையான தேனு. ஐயா, ஏதோ உன்னை மறந்துட்டோமே. குழிய வெட்ட நாமளே குழிக்குள்ள விழுந்துட்டோமே. பரவாயில்ல, வெட்டி வச்சதுல அவனே இப்ப உள்ள விழுந்துட்டான். ஓகே, இவன் பிரச்சனை முடிஞ்சது. இப்போ இனிமே நாம 2 பேரும் தான் போலையே. கவலைப்படாதடா, நீ நீயே குடிச்சுக்கோ. ஓகே, சூப்பரா பண்ணடா தம்பி. இரு, நானும் வரேன். காப்பாத்துக்கடா. இந்த அண்ணனை காப்பாத்துனீங்கன்னா குச்சி முட்டாயும் குடு வாங்கி தருவா.